ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒரு நல்ல பெற்றோர் மற்றும் ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய உருவத்தில் நீங்கள் ஒரு குழந்தையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை உங்களுடைய பிரதிபலிப்பே ஆகும். நீங்கள் அந்த குழந்தையை இவ்வுலகத்திற்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, உங்கள் ஆளுமை தன்மையையும் பரிசளிக்கிறீர்கள். இந்த ஆளுமை தன்மையானது அந்த குழந்தை தான் முன் ஜென்மத்திலிருந்து கொண்டு வரும் அதன் தனிப்பட்ட ஆளுமை தன்மையையும் கடந்து நிறைகிறது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் குழந்தையிடம் ஒரு ஆழமான முத்திரையை உருவாக்குகிறது. உங்கள் குழந்தைக்காக ஒரு கனவை உருவாக்கி அதை உங்கள் குழந்தையிடம் பரிசளியுங்கள். அந்த கனவு முழுமை நிலையின் கனவாக இருக்க வேண்டும். அதில் அந்த குழந்தை அனைத்து மரியாதையிலும் முழு நிறைவடைய வேண்டும். மேலும் அந்த குழந்தைக்கு அந்த கனவை நிறைவேற்றி கொள்ள ஆன்மீக ஞானத்தையும் நேர்மறையான உறுதிப்பாட்டையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உதவி செய்யுங்கள். இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்களை திறப்பதற்கான சாவியும் ஆகும். உங்கள் மனைவியுடன் உள்ள உங்கள் உறவு உங்கள் குழந்தைக்கு அன்பால் ஊட்டமளிக்கும். உங்கள் குழந்தை அமைதி, அன்பு, ஆனந்தம் நிறைந்தவராக ஆகுவதற்கும், உடலளவில், மனதளவில், சமூக அளவில் சமநிலை உடையவராக இருப்பதற்கும், ஒரு ஆழமான மேலும் நிலையான ஒட்டுதல் ஏற்படுவதற்கும் உங்கள் மனைவியுடன் முழுமையான அன்புடன் இருக்க வேண்டும். மேலும் வீட்டின் சூழ்நிலையை அமைதி, அன்பு, ஆனந்தம் நிறைந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை இறைவனின் ஆசீர்வாதத்தினால் நிறைத்து கொண்டு உங்கள் குழந்தைக்கும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். தினமும் காலையில் இறைவனை சந்தித்து உங்களை அவருடைய தூய்மையான அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தால் நிறைத்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் குழந்தையை அந்த ஆசீர்வாதத்தால் நிறைவடைய செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். மேலும் அந்த குழந்தை ஒவ்வொரு அடியிலும் வெற்றியாளராக இருக்கும். ஒரு நிலையான மற்றும் உறுதியான குழந்தையை உருவாக்குவதற்கு எப்போதும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். பிஸியாகவும் ஈஸியாகவும் இருக்க வேண்டும். வேகமோ கவலையோ வாழ்க்கையின் எந்த கோணத்திலும் வேண்டாம். நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் தொழிலை சரியாக கையாளும் போது, உங்கள் நேரத்தை நன்றாக நிர்வகிக்கும் போது, உங்களுடைய நல்ல சமநிலையான, அமைதியான, ஆளுமைத்தன்மை, நிலையான, உறுதியான குழந்தையை உருவாக்கும். ஓம் சாந்தி.